இந்த படம் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் நான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட என்னோட கேரக்டர் பேர் வந்து அனிதா. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மோகன். நான் அடிப்படையில் ஒரு என்ஜினியர், ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டுருக்கேன். பட் மிஸ்டர் ஜோஷுவா தேவதாஸ், ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி, என்னை ஒரு முறை பார்த்து நடிக்கிறியான்னு கேட்டார். நானும் சரின்னு ஒத்துண்டு நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்து இந்த படம் முழுக்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். இது ஒரு வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு திரு V.S. ராகவன் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், திரு சிங்கமுத்து அவர்கள், அண்ட் வளருகின்ற காமெடியன் வடிவேல் பாலாஜி அவர்கள், இவங்களோடலாம் சேர்ந்து நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு திரு ஜோஷுவா அவர்கள் மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்க இது ஒரு துவக்கமாக இருக்கும் நம்பி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். காதல் திரைப்படத்தின் இயக்குனர் கலைசங்கர் பேசுகிறேன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்றைக்கி. இந்த இசை வெளியீட்டு மூலமாக சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். காதலுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்ய நண்பர்கள் என்ற கேரக்டரில் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் ஹீரோவுமான தேவன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நிறைய காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சிங்கமுத்து, ஷகிலா, ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜி நடிச்சிருக்காங்க. இதில் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். சுபாஷ், மோகன், சுகன்யா, கோபி, கிருபா, இன்னும் ஆனந்த், சிராலி, இன்னும் சில புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தின் மியூசிக் டைரக்டர் ஜான்சன் அவர்கள் 6 சாங் இந்த படத்தில். இந்த 6 சாங்கும் ரொம்ப அருமையாக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. நான் நினச்ச மாதிரி டியூன் போட்டு சாங் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சாங் 2014 மிக ஹைலைட்டட் சாங்காக அமையும் என்று உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை ஆன்லைன் வியூஸ்க்கு வணக்கம். நான் அருள்ராஜவர்மன், காதல் பஞ்சாயத்து படத்தோட கேமராமேன். திஸ் மை டெபியூ, ஃபர்ஸ்ட் ஃபிலிம். படத்தை கலைசங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. E.J. ஜான்சன் மியூசிக் பண்ணியிருக்காரு. சதீஷ் ரெடி பண்ணியிருக்காரு. ஜீவித் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. பம்மல் ரவி சார் ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தே டன் அ வெரி குட் ஜாப் இந்த ஃபிலிம். ஓரளவு படம் இட்ஸ் ரொமான்டிக் காமெடி. படம் ஒரு காமெடியாக போகும். சீரியஸான விஷயங்களும் இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் சூதிங்காக தான் இருக்கும். படம் பார்த்திங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் சிங்கமுத்து சார், ஷக்கீலா, ரோபோ சங்கர், வடிவேல் பாலாஜி, ராஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மோகன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. என்ன கேரக்டர்னு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு. எனக்கு படமாக தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸான கேரக்டர் அவருக்கு. நெக்ஸ்ட்டு தேவன் ஹீரோ, நேஹா ஹீரோயின். ஷீஸ் அ பியூட்டிஃபுல் ஹீரோயின். நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம். கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஹிட் ஆகும், நல்லா எனக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ வாட்ச் திஸ் மூவி இன் ஒன்லி தியேட்டர்ஸ், நாட் இன் VCD, DVD. ஓகே, தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் E.J. ஜான்சன். இது என்னோடய போஸ்ட் மூவி காதல் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், தேவன் சாருக்கு. அவர் இந்த மூவி எனக்கு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அவர் என்னை ரொம்ப நம்பி இந்த மூவி கையில் கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கை என்னை காப்பாற்றிருக்கேனா இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். தென் மூவி டைரக்ட் பண்ணி கலைசங்கர் சொல்லிட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இது அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி ஆல்சோ. தென் மூவியில் மொத்தம் 7 ட்ராக்ஸ் இருக்குது. அதில் நேம் டைட்டில் தீ மியூசிக்காக ஒன்று பண்ணியிருக்கோம் 2.5 மினிட்ஸில். ஸ்ரீசரன் சொல்லிட்டு ரேப் அவரே எழுதி தென் சாங் அவரே பாடியிருக்காரு. அண்ட் தென் சொல் சாங் ஒரு சாங் இருக்குது. அது புதுசாக ஒரு சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ரகுராமன் சொல்லிட்டு. அவர் அந்த சாங் லிரிக் எழுதி அவரும் பாடியிருக்காரு. படத்தில் 3 சாங்க்கு லிரிக் நான் எழுதியிருக்கேன். தென் எனக்கு இந்த ஃபிலிமில் பிடிச்ச சாங் ஒரு முறை சிறுபிழை, சின்மை மேம் பாடியிருக்காங்க. அந்த சாங் லிரிக் நான் எழுதியிருக்கேன். தென் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் கண்ணெதிரே தீ மூட்டினாலும் ஒரு சாங் இருக்குது. அதுவும் ரகுராமன் சொல்லிட்டு பாடியிருக்காங்க. லிரிக் நான் பண்ணியிருக்கேன். தென் ஒரு எப்போதும் இன்பம் வரதுன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு சாங் மாதிரி இருக்கும். ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங் மாதிரி இருக்கும். அவன் சத்யன் சார் படிக்காரு. ரேப் போர்ஷன்ஸ் ஃபுல்லாமே ஸ்ரீசரன் படிக்காரு. தென் அடி என்னடி செஞ்ச அடி என்னடா செஞ்ச 2 மாண்டேஜ் சாங் இருக்குது ஃபிலிமில். ரொம்ப முக்கியமான சாங்ஸ்ன்னு சொல்லலாம். அது மாணிக்கம் சொல்லிட்டு லிரிக்கிஸ்ட் நியூ கமர் தான். அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாங் 2 மாண்டேஜ் சாங்குமே அவர் தான் எழுது. தென் அதில் ஒரு மாண்டேஜ் சின்மை பாடியிருக்காங்க. இன்னொரு மாண்டேஜ் ரகுராமன் படிக்காங்கள. ஓகே, மொத்தம் 7 ட்ராக்ஸில் எல்லாருமே எல்லா சாங்கும் எல்லா பீப்புள்ஸ்க்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சாங்கும் எல்லாமே தனித்தனி ஜேர்னலில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச சாங் ஒரு முறை சிறுபிழை. தேங்க்யூ சார். வணக்கம். என்னோடய பேர் தேவன்.
இந்த படத்தில் வந்து காதல் கட்டப்பையாக செய்கிற ஒரு நண்பனாக ரைட் அப்படின்ற பேரில் நான் அறிமுகமாகிறேன். ரொம்ப அழகான ஒரு கதையை, ஒரு நல்ல பாடல் காட்சிகளை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த படத்தில் நான் ப்ரொடியூசராகவும் நான் அறிமுகமாகிருக்கேன். ஸோ இந்த ஜவா ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து பட குடும்பத்துக்கு வந்து நிறைய உதவி செய்யணும்னா கண்டிப்பாக அது ஜெயிச்சு வரணும். ஸோ எங்களோட வெற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு கையில் தான் இருக்குது. இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல பாடல் காட்சிகளை கொடுத்துருக்குறோம். நாங்கள் ரிஸ்க் எடுத்து நிறைய பாடல் ஒரு பாடல் நாங்கள் பண்ணும்போது பயங்கர எங்கள் உயிரை பண்ண வச்சு நாங்கள் இந்த பாடலில் பண்ணோம். ஸோ அந்த பாடல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வெற்றி பெற வைங்க. ஸோ இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். எங்களோட வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்த்து எங்களை வெற்றி பெற வச்சுன்னா மறுபடியும் நல்ல ஒரு படத்தை உங்களுக்கு நாங்கள் தரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த படத்தில் செம லூட்டி அடிச்சிருக்கோம். காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ். எதுக்காக இந்த கதை நாங்கள் வந்து களத்தில் இறங்கி இருக்கோன்ற கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ், ஒரு ட்விஸ்டிங் ஒரு கிளைமேக்ஸை நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பாருங்கள். அது மாதிரி பத்திரிக்காரங்கள்ட்ட நான் என்ன விரும்புகிறேன்னா, நண்பர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து தேட்டரில் போய் எல்லோரும் பார்க்க வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். எங்களை வெற்றி பெற வைங்க. நீங்கள் இதை வெற்றி பெற வைப்பீங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து விரும்புகிறோம். நன்றி. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ வந்து எங்களோட 2வது படம் ரைட் அப்படின்ற படத்தோட ஜூன் 11 நாங்கள் கிளம்ப போகிறோம்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தான் வந்து வெற்றி பெற வச்சு எங்களை மறுபடியும் நாங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். தயாரிப்பாளரும் கதாநாயகனும் எப்படிப்பட்ட இன்னல்களை, இடையூறுகளை, தடைகளை அத்தனையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை, ஒரு சாதனையை இந்த படத்தை முடித்து திரையிடுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தில் முடிவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கதாநாயகன் தயாரிப்பாளருக்கு எங்களுடைய பங்களிப்பை, சந்தோஷத்தை, மகிழ்வை தெரிவித்து செவி குளிர சிந்த மகிழ இந்த பாடல் அகிலமெங்கும் பட்டி தொட்டி எங்கும் சிறப்பு பெற்று படம் மாபெரும் வெற்றி அடைந்து உலா வர வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹீரோ தேவன் ஒரு பொய் சொல்லிட்டார். அவருடைய அனுபவம் எங்களுடைய அனுபவம் அவர் வயசுன்ட்டு பெரிய பொய். எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான். என்ன சீக்கிரமாக வந்து டேரக்டர் ஆகிட்டேன், அவ்வளோ வர நீ லேட்டாக ஹீரோ ஆகிருக்கீங்க, எவ்வளோதான். இதுக்கு போய் எங்கள் அனுபவம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று பொய்யை நம்பாதீங்க. எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான். யூத்து தான் அப்படி தான். காதல் பஞ்சாயத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஊர் பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் காதல் பஞ்சாயத்து அப்படிங்கிறது புதுசாக இருக்குது. ஆனால் உண்மையிலே காதல்னாலே பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க முடியாது. அதனால் டைட்டில் புதுசாக இருக்குது. இன்னொன்று என்ன, பஞ்சாயத்து சொல்கிறாங்களே, நம்ம தேனப்பன் சாரை காண நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு சினிமாவில் பஞ்சாயத்துனால ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறாள் அவர் தான். இந்த ஆளை காணணும்னு அவர் வந்துட்டார். அப்புறம் திரையுலகில் ரொம்ப மனப்பூர்வமாக ஒரு முழு மனசோட எல்லாரையும் வாழ்த்துற குணம் கொண்டவர் நம்ம தானு சார். எல்லாரையும் தம்பியாக பாவிச்சு ஒரு முழு மனசோட ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். தேவன் என் நண்பர். ஒரு நாள் வந்தார். டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வருவார். அப்படின்னு தூங்கலான்னு இருப்பேன், வந்துடுவார். ஆனால் இன்றைக்கி இப்படி நடித்தேன், அப்படி நடித்தேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு நடித்தேன் அப்படின்னாரு. இஷ்டப்பட்டு நடிங்க, படம் ஹிட் ஆகும். சரி, எல்லோரும் தான் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், இஷ்டப்பட்டு நடிச்சா தான் சினிமாவில் ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் நம்மளே புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண யோசிக்கிறோம். இங்கே டைரக்டர் புதுமுகம், கேமராமேன் புதுமுகம், மியூசிக் டைரக்டர் புதுமுகம், எல்லாரையும் புதுமுகமாக பண்ணியிருக்காரு. அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. புதுமுகங்களை ஊக்குவிக்கிற பத்திரிகைக்காரங்க இந்த புதுமுகங்களை ஊக்குவித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எல்லாம் இன்னைக்கு கான்ட்ரவர்சியே கிடையாது. ஜெனரலாக பேச கிளம்பிடலாம். படத்தை பற்றி அக்கு வேற ஆளு வேற 2 இயக்குநர்களும் பேசிட்டாங்க. நாங்கள் என்ன பேசுறது சொல்லுங்க. இல்லை, ஸ்க்ரீன் பிளே பண்ண மாதிரி 2 பேர் பேசிட்டாங்க. ஸோ அதை நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஹீரோ அவரை பற்றி பேசுகிறேன், தேவன் அவங்களை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். படம் எடுக்க ஆரம்பித்து ஹீரோவான உடனே பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப பணிவாக வந்தார். ரொம்ப கொஞ்ச நேரம் தான் பேசணும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது தன்னடக்கம். அது அவர் கண்டிப்பாக. அடுத்தது ஒரு முக்கியமான சொல்லிட்டு நான் கிளம்புறேன்.
அவர் அடிக்கடி சொன்னார், இந்த பிரசவ வலி மாதிரி அது டெலிவரி, அது ரொம்ப அழகான உண்மை. அதனால வருஷம் பிரசவம் ஆகணும்னு நான் பார்க்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வருஷம் ஒரு படம் எடுக்கணும். நீங்கள் நான் எப்போ வந்தாலும் எந்த மாடிக்கிறீங்களோ எல்லாரும் படம் எடுக்கணும்னு தான் வேண்டிப்பேன். இது ஒரு லக்ஷ்மி. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு லக்ஷ்மி, தொழிலாளர்கள் வந்து சரஸ்வதி. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் அடிக்கடி தகராறு பண்ணுறது லக்ஷ்மி சரஸ்வதி தான். நான் இந்த பேப்பர்லேயே எழுதியிருக்கேன். நான் பேச சண்டை போட்டுக்காதீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று, லக்ஷ்மி சரஸ்வதி ஒன்றா இருந்தால் தான் ப்ராஜெக்ட் ஒழுங்காக வெளியே வரும்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் அதை மட்டும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஐயா, நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.